शिव 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 शिव. அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்துடைய மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு வருகை புரிந்து இவ்வளவு நேரம் பலவிதமான ஜோதிட கருத்துக்களை முன்வைச்ச அத்தனை பேரையும் வணங்கி உங்கள் அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை முன்னதாகவே சொல்லிக்கொண்டு என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறேன். வணக்கம், என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். நான் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது பையனை பெத்தவங்க இந்த கேள்வி கேட்கறாங்களோ இல்லையோ, பொண்ணை பெத்தவங்க கேட்கறாங்க, இந்த வரனுக்கு பொருத்தம் இருக்கா? அதை நாங்களே பார்த்துட்டோம். நாங்களே பஞ்சாங்கத்தை வச்சு பொருத்தம் பார்த்துட்டோம். இந்த ஜாதகம் ரெண்டும் இணைஞ்சா அவங்களுடைய வாழ்நாள் சந்தோஷமா இருக்குமா? பொருளாதாரத்துல ஒரு நல்ல வெற்றி இருக்குமா? வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்குமா? இவங்க பிரியாம ரெண்டு பேரும் இணைஞ்சு நல்ல சந்தோஷமா வாழ்வாங்களா? இப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு பையன் எப்படி இருப்பான்னு எனக்கு வேணும் சார்ன்னு கேக்குறாங்க. இதுக்கு நீங்க எந்த பாவத்தை எடுக்கணும்? லக்ன பாவத்தை தான் எடுக்கணும். லக்ன பாவத்தையும் 4ஆம் பாவத்தையும் 5ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் எடுத்தால் போதும். என்ன சார் ஒரு பாவம்ட்டு நீங்க பாட்டா போறீங்க? ஆமா சார், ஒரு பஸ்ஸுக்கு 6 டயர் தேவைப்படுது. நம்ம சில பாவங்களையும் இணைச்சுதான் சார் பலன் சொல்ல வேண்டியதா இருக்குது. ஓகேங்களா? சரி, அப்படிப்பட்ட லக்னத்தை பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம், இந்த பையன் நல்ல பையன், இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லிடலாம். அது டீசெண்டா நான் சொல்றேன். போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், போவட்டும் கண்ணனுக்கேன்னு சொல்லி நான் அந்த விஷயத்த ஆரம்பிக்கிறேன். நல்லா பாருங்க, லக்ன அதிபதி ஃபர்ஸ்ட் நமக்கு நல்ல இடத்துல இருக்கணும். சுப கிரகமாக இருந்தால் திரிகோண பாவத்தில் இருக்கணும். அதுலயும் ஒரு சில லக்னங்களுக்கு திரிகோணம் விதிவிலக்கா வரும். சரிங்களா? ஒருத்தர் ரிஷப லக்னம், லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருந்தா அது பாதகம். சரிங்களா? முதல்ல லக்னம் சுபகிரகம் வீட்டுல அமர்ந்திருக்கணும். அப்ப சுபகிரகம்னா என்ன சார்? தனுசு, மீனம், ரிஷபம், துலாம், சில நிலைகள் மிதுனம், கன்னி. நான் இதுல கடகத்தை எடுத்துக்கவே மாட்டேன். சரிங்களா? இந்த லக்னத்துல அது இருக்கான்னு சொல்லி பாருங்க. இந்த லக்னத்துக்கு மட்டும் லக்னாதிபதி 1ஆம் பாவத்திலோ 5ஆம் பாவத்திலோ 9ஆம் பாவத்திலோ இருந்தால் சிறப்பு. அதன் பிறகு பாருங்க, இப்ப இவங்க மட்டும்தான் இருக்காங்களா? மீதி ஆளுங்க இருக்காங்களா? மகரம் கும்பம் இருக்கு, மேச விருச்சகம் இருக்கு, கடகம் சிம்மம் இருக்கு. இந்த 6 லக்னங்களுக்கும் இந்த லக்னாதிபதி நல்ல கவனிங்க, நேரடியாக வலிமை பெறுதல் கூடாது. 3ஆம் பாவத்திலும் 6ஆம் பாவத்திலும் 10ஆம் பாவத்திலும் 11ஆம் பாவத்திலும் இருப்பது சிறப்பு. இந்த ரூல்ஸை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க வந்தீங்கன்னா, மேட்டுப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் ஒருத்தர் வந்தாரு, 10 ரூல் சொல்லி கொடுத்தாரு, 2 ரூல் அப்ளை பண்ணேன், 2 ரூலுமே கரெக்டா இருக்குன்னு நீங்க சொல்ற பேர் தான் ஜோதிடத்துக்கு வேணும், எனக்கு வேணாம். புரியுதுங்களா? அப்போ சுப கிரகமா இருந்தா 1, 5, 9லயும், பாவ கிரகமா இருந்தா 3, 6, 10, 11 இருப்பது யோகம். எப்படி சார் நீங்க பாட்டு அப்படி அடிச்சு விடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட விஷயம் இருக்கு. ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதி யாரு சார்? சனி பகவான். அவர் ஏன் 3ஆம் இடத்துலயோ 5ஆம் இடத்துலயோ 9ஆம் இடத்துலயோ உச்சம் அடையாம ஏன் 6ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு? சிம்ம லக்னத்துக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாரு? ராஜயோகாதிபதி செவ்வாய். ஏன் அவர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய 6ஆம் பாவத்துல உச்சம் அடைகிறாரு? இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. உடனே நீங்க எடுக்காதீங்க, கடக லக்னம் தானே, அதுக்கு யோகாதிபதி செவ்வாய் தானே, அவர் ஏன் 7ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாங்க? சரிங்களா? இது வேறு. ஏன்னா கடகத்தை நம்ம நியூட்ரலா தான் வச்சிருக்கிறோம். அவர் எப்படியும் சேருவாரு, எப்படியும் சேருவாரு. ஆமா, அதனால அவரை நம்ம விஷயத்துக்கு எடுக்கக்கூடாது. அப்போ பாவகிரகங்கள் 3, 6, 10, 11 இருப்பது யோகம்.
இந்த பாவத்துல நல்ல கவனிங்க, பாவ கிரகம் 3, 6, 10, 11 நீச்சமாக இருந்தாலும் யோகம். நான் போன முறை ஒரு ஜாதகத்தை பார்த்து கொஞ்சம் பல்பு வாங்கினேன்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை போட்டேன் பாத்தீங்களா? அந்த ஜாதகத்துல பாருங்க, சந்திரனுக்கு 10வது இடத்துல சூரியன் இருப்பார். அப்போ அந்த அமைப்பு வந்து ஏதாவது ஒரு வகையில அந்த 10ஆம் இடத்தோட சூரியனை தொடர்பு கொள்ளும் போது அவங்க அரசு அதிகாரி ஆயிடுறாங்க. அது வந்து குரூப் டிஓ, குரூப் ஏஓ, அது அவங்க அந்த மற்ற கிரகத்தினுடைய துணை அமைப்புகள். உங்களுடைய ஜாதகத்துல நீங்க எந்த பாவத்தை வேணுமாலும் வளைச்சு வளைச்சு ஆய்விடுங்க. எல்லா ரகசியமும் 5ஆம் நம்பருக்குள்ளார தான் இருக்கு. ஆமாங்க சார், 5ஆம் நம்பருக்குள்ளார தான் சார் இருக்கு. 8க்குள்ளார உலகம் இருக்குன்னு சொன்னாரு, 10க்குள்ளார நம்பர்னு சொன்னாரு. நம்ம ஜோசியத்துக்கு 5 தான் முக்கியம். உங்களுக்கு புரியலையா? 5ஆம் இடம் தான் சார் பூர்வ புண்ணியம். 5ஆம் இடம் தான் நல்ல ஒழுக்கம். அப்ப லக்னாதிபதி 5ஆம் இடத்துல பாவகிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் அஸ்தங்கம், கிரக யுத்தம், வக்கரம் இதெல்லாம் இல்லாம இருந்தா தாராளமாக அந்த பையனை நம்பி பொண்ணை கொடுங்க. பார்த்தோன்னே இதெல்லாம் கணிக்கணும். அப்படி மெயினான ஒரு ரூல் இது. ஒவ்வொரு மீட்டிங்குமே சொல்றேன். காலையில ஒரு விஜயன் ஐயா போட்டார் பாத்தீங்களா? போட்டார் இல்லைங்க? மீன லக்கணத்துல இங்க புதன், இங்க குரு. புதனும் குருவும் 6, 8 இருக்காங்களா? அந்த ஜாதகத்துல குரு வக்கரமா தானே இருந்துச்சு. நம்ம சொன்ன ரூல் இங்க அப்ளை ஆகுதா? லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒரு ஜாதகத்துல 1, 5, 9 அவங்க நின்னதுக்கு 1, 5, 9 1, 4, 7, 10 இப்படி வந்துச்சுன்னா நல்லது. ஆனா 6, 8 வரக்கூடாது. அது பஞ்சாயத்து தான். நீங்க 10 பொருத்தம் பாருங்க, உலகத்துல தலை சிறந்த ஜோதிடத்தை போய் பாருங்க. இந்த ஒரு ரூல்ல நம்ம ஃபெயிலர் ஆயிட்டோம்னா போச்சு. இந்த ஜாதகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பிரச்சனை இருந்தே தீரும். ஒரு ஜாதகர் என்கிட்ட இதே மாதிரி பார்த்துட்டு சொன்னாரு, நீங்க சொன்ன விதிப்படி எனக்கு இருக்கு, எனக்கு என் ஒய்ஃபுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்குது, வடிவல் சொல்றேன் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னாரு. பக்கத்துல போய் ஒரு ரகசியம் சொன்னேன், இது உங்க மனைவி தெரிஞ்சா குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்படியே ஆஃப் பண்ணிட்டாரு. சிலர் ஜோதிடத்துல நம்ம சொல்ற பலனை கேட்டுட்டு தர்க்கம் பண்றதுக்குன்னு ஒரு சில பேர் வருவாங்க. நீங்க வரும்போது நீங்க ஜாதகம் பார்க்க ஒருத்தங்க வராங்க, அப்போ பிரசன்னம் போடுங்க. உங்களுடைய பிரசன்ன லக்னத்துக்கு உதயாதிபதிக்கு உதயத்துக்கு 2, 8 செவ்வாய் சனி தொடர்பு இருந்துச்சுன்னா மகராசனா போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லி கொடுங்க. அவர் பாட்டு கத்துக்க வரல, வீட்டை கொத்தி விட்டு போக வந்திருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? இது மாதிரி எப்படியும் மாசத்துக்கு ஒரு கிளைண்ட் நமக்கு மாட்டுவாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த லக்னாதிபதி எப்படி இருந்தா எப்படின்னு நம்ம இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், சரிங்களா? அதன் பிறகு அந்த பாவகிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்தா யோகம் சொல்லியிருக்கோம். அதன் பிறகு 4ஆம் இடம் தான் சார் ஒழுக்கம். எனக்குமே கூட ஜோதிடம் படிச்ச காலத்துல யாரோ 2ஆம் இடம் சொன்னீங்களே, அந்த 2ஆம் இடத்தை தான் நானும் பிடிச்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அப்புறம் 4ஆம் இடம் தான் சொல்லி அது எடுத்ததுக்கு அப்புறம் 4ஆம் இடத்தினுடைய தன்மையை வச்சுதான் அந்த ஒழுக்கத்தை நாம் நிர்ணயம் செய்யணும். 4ஆம் அதிபதி நீச்சம்னா ஒழுக்கம் இல்லைன்னு எடுத்துக்காதீங்க. 4ஆம் அதிபதி உச்சம்னா அவர் ஒரு ஒழுக்கத்தில் சிறந்தவர்னு எடுத்துடாதீங்க. 4ஆம் அதிபதி கெட்டு போக கூடாது. இந்த கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்கு பல விதிமுறைகள் ஜோதிடத்தில் இருக்கு. இந்த 4ஆம் அதிபதி பலகீனம் அடைஞ்சால் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இது திருமண பொருத்தத்துல நீங்க திருமணம் செஞ்சு வச்சீங்க அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு அவங்க வாழக்கூடிய காலம் சந்தோஷமாக இருந்தால், நேற்று ஒரு பதிவு பேஸ்புக்ல படிச்சேன், இதை நீங்களே யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க நான் நம்புறேன். அன்றைய காலகட்டத்துல விவாகரத்து அதிகம் நடக்கல, இன்றைய காலகட்டத்துல விவாகரத்து அதிகம் நடக்குது. இதற்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தா ஒருத்தர் போஸ்ட் போட்டிருக்கிறாரு. என்ன போட்டிருக்கிறாரு? அன்றைய காலகட்டத்தில் 40 கிராமங்களுக்கு ஒரு ஜோசியர் இருந்தார், விவாகரத்து இல்லை. இன்னைக்கு ஒரு வீதிக்கு 4 ஜோசியர் இருக்கிறான், விவாகரத்து இருக்குன்னு போட்டிருக்கான். ஆனா நான் இதுக்கு பதில் எதுவும் கொடுக்கல. நம்மளுடைய சிசிய கோடி பிள்ளைகள்லாம் நிறைய இருப்பாங்கல்ல, நம்ம சங்கத்து உறுப்பினர்கள்லாம், அவங்கெல்லாம் வச்சு அந்த போஸ்ட் போட்டவன் எதுக்குடா போட்டாங்க வச்சு கதற கதன்னு கதற அடிச்சுட்டாங்க.
ஜோசியத்துக்கும் நீங்க விவாகரத்து அதாவது சார் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன்னு சொல்றதெல்லாம் இன்றைய வாழ்வியல் நடைமுறையில ஏற்றளவில் தான். வசதியான பையன் வசதியான பொண்ணு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. சம்பிரதாயத்துக்கு தான் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க. இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க அவங்க சொல்லும் போதே பாருங்க, 2 பேரா சேர்ந்து வந்திருப்பாங்க. பொண்ணு வீட்டு சைடு மாப்பிள்ளை வீட்டு சைடு 2 பேரும் சேர்ந்து வந்திருப்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க பாத்துட்டோம் 2 வீடு பிடிச்சிருச்சு, ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க, பார்த்து நல்லதா சொல்லுங்க. அப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும், சரி ஆல்ரெடி இது எழுதப்பட்ட தீர்ப்பு, நம்ம இதை ஒண்ணும் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கே உரிய பாணியில நீங்க சொல்லி முடிச்சு அவங்களை அனுப்பி வச்சிடணும். ஜோசியர் வந்து சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வரேங்க சார், சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இது வேண்டாம், இந்த பெண் உங்களுக்கு குடும்பத்துக்கு சரி இருக்காது, இந்த பெண்ணை நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க கேட்க மாட்டாங்க. இதே நாமக்கல் டவுன்ல எனக்கு நடந்துச்சு. சேலம் ரோட்ல உட்கார வச்சு ஒரு வீட்டுல போய் நான் அதை சொன்னேன். சரிங்களா, ஏண்டா சொன்னோம்னு ஆயிடுச்சு. ஆனா அவங்க என் பேச்ச வச்சுக்கல. மேரேஜ் பண்ணிட்டு எனக்கு கஷ்டப்படுறாங்க, அது வேற விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஒரு ரூலை நான் எல்லா ஜாதகத்திலும் அப்ளை பண்ணி பார்ப்பேன். லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8 இருக்கா, அல்லது இந்த 2 கிரகங்களும் பலகீனமா, திருமணத்துக்கு பிறகு 6ஆம் அதிபதி தசை புத்தி 8ஆம் அதிபதி தசை புத்தி 12ஆம் இடத்தினுடைய தசை புத்தி வந்துச்சுன்னா இங்க வில்லங்க தான். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசை புத்தி நடந்தாலும் பிரச்சனை தானே. அப்ப இவ்வளவு விஷயம் நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய நோக்கம் இருக்குல்ல. வெறுமனையா இன்னைக்கு திருமண பொருத்தம் அப்படின்னா நிறைய பேர் கிராமத்துல இருந்து நகரம் வரைக்கும் 10 பொருத்தம் மட்டும் பார்த்தா போதும். இதெல்லாம் எந்த காலத்துலயோ எங்க விவேக் சார் சொல்ற பட்டன் அழுத்தி ஓட்ட போடுறான். இன்னமும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா எப்படி? அதுலயே போட்டுக்காங்க பாருங்க. அன்னைக்கு எங்கேயாச்சும் ஒரு விவாகரத்து நடந்துச்சு, 40 ஊருக்கு ஒரு ஜோசியர் இருப்பாங்க. இன்னைக்கு தினசரி விவாகரத்து நடக்குது, தெருவுக்கு 4 ஜோசியர் இருப்பாங்க. அப்போ இந்த 4ஆம் பாவத்தை எடுத்து அதுக்கு விட வந்துடும். உங்களுடைய 4ஆம் பாவத்தினுடைய அதிபதி நல்லா கவனிச்சுங்க, கெட்டு போக கூடாது. நீங்க எந்த வகையில வேணாலும் வச்சுக்கோங்க. அவங்க 6, 8, 12 இருந்துட்டா கூட பரவாயில்ல. சரி, இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். ஒருத்தருக்கு 4ஆம் அதிபதி 4லயே ஆச்சு, சரிங்களா? 4ஆம் அதிபதி 4லயே ஆச்சு. உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. ரிஷப லக்னம், சூரியன் இங்க ஆச்சு, புதன் கூடவே இருக்கிறாரு. அவருக்கு நேர் 7ல கும்பத்துல குரு, இந்த வீட்டுல திருச்சி வீட்டுல சனி. இவரை நீங்க ஒழுக்கத்துல எப்படி நீங்க இடம் போடுவீங்க? பழக்க வழக்கத்துல எப்படி இடம் போடுவீங்க? 4ஆம் அதிபதி 4லயே ஆச்சியா, நல்லதுயா. 2, 5க்கு அதிபதி வந்து உக்காந்துருக்காங்கயா, பரவாயில்ல, யோகம் தான் நீங்க எடுப்பீங்க. குருவின் பார்வையில இருக்கிறாங்க, அதுவும் யோகம்னு எடுப்பீங்க. ஆனா தலைவன் பாக்குறாரு இங்க இருந்து 10ஆம் பார்வை, அதுக்கு என்ன பலன்? இங்கதான் நீங்க 2 பலனையும் கலந்து பார்க்கணும். பையன் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் சரியில்லை, 7ஆம் இடத்துல தானே சனி பாக்குது. மனைவி வந்ததுக்கு அப்புறம் இவன் நல்லா இருப்பான். ஏன்னா இங்க சனி ராஜயோகாதிபதி, நல்லா புரிஞ்சுங்க. இங்க சனி ராஜயோகாதிபதி, அவருடைய பார்வை 10ஆம் இடத்துக்கு விழும்போது அங்கே ஓரளவுக்கு நல்ல பலன் இருக்கும். அதுக்கப்புறம் அவரு தடம் பொருளாம நேர்வழியில போயிட்டு இருப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ இந்த 4ஆம் இடம்ங்கிறது ஒரு தனி மனித ஜாதகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னமும் இந்த பாவத்தை பார்த்து திருமணம் செய்யக்கூடிய பெற்றோர்கள் இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க. அதற்காகத்தான் நம்ம இந்த விஷயத்தை வந்து சொல்றோம். சரி, லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருந்தால் யோகமா? யோகம் தான். லக்னாதிபதி 4ஆம் இடத்துக்கு போச்சு, அவன் நல்ல ஒழுக்கமுள்ள பையனா இருப்பான். வீடு, மனை, வாகனம், சொத்து இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். தாயார் வழி உறவுகள் நல்ல சிறப்பா இருக்கும். மொத்தத்துல உறவுகள்கிட்ட நல்லா இருப்பாங்க, சுற்றத்தார், இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு இருக்கும். அப்போ 4ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா திருமணத்துக்கு பிறகு மனைவியும் மனைவி குடும்பத்தையும் இந்த பையன் தாராளமா நேசிப்பான். நீங்க இதை 4ஆம் இடம் ஒழுக்கம் எடுக்கிறது போல இப்படி எடுத்து சொல்லுங்க, நல்லா உங்களுக்கு ரீச் ஆகும். புரியுதுங்களா? சரி, அதன் பிறகு பாருங்க, இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு நல்லது. லக்னாதிபதி போய் 5ஆம் இடத்துல உட்காந்துட்டாரு. நல்ல கவனிங்க, சுபகிரகமாகி லக்னாதிபதி 5, 9 இருப்பவங்க வந்து பொது மேடையில நல்லவர், ஆஹா ஓஹோ பேஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்க சார். நடைமுறையில அப்படி இல்லை. ஒருத்தர் லக்னாதிபதி 5ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த 5ஆம் இடம் பாருங்க 6க்கு 12, 10க்கு 8, 9 சார். அப்ப தொழில் பண்ணணும்ல, 6ஆம் இடம் வேலைக்கு போகணும்ல, இந்த 2 ஸ்தானத்துக்கும் அவர் 12ல இருக்கு. அப்ப இந்த மாதிரி அமைப்புல என்ன ஆகுதுன்னா
முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. அந்த வாடகை வருமானம் அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில அந்த வருமானத்தை இவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மனைவி வேலைக்கு போகும். ஏன்னா 7க்கு 5 வந்து 11, 7க்கு 11 வந்து 5 அப்படிங்கிற ஒரு முறை. சரி, 9ஆம் இடத்துக்கு வந்துருங்க. இந்த 9ஆம் இடத்துல உங்களுடைய லக்னாதிபதி போய் இருந்தார் அப்படின்னா, பாதகம் மாரகம் எல்லாம் இங்க எடுக்காதீங்க. பொதுவா லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருந்தா குரு மேல ரொம்ப பற்றா இருப்பாங்க. அப்பா வந்து என்ன சொன்னாலும் அதை கேட்பாங்க. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு. இந்த பையன் கையில பொண்ணை புடிச்சு கொடுத்தீங்கன்னா அவன் பொண்ணை நல்லபடியா வச்சு பாதுகாப்பானா பாதுகாக்க மாட்டானா? சரி, ஒரு ஆன்சர். பாதுகாப்பாங்கல்லங்க சார். 5ஆம் இடத்துலயும் 9ஆம் இடத்துலயும் லக்னாதிபதி இருந்துட்டால் அவங்கள நம்பி நீங்க தாராளமாக பெண்ணை தரலாம். ஆனா இந்த 5, 9ல இருக்கிற லக்னாதிபதி வந்து கெடக்கூடாது. அதை மீண்டும் மீண்டும் சொல்றேன். இந்த 6, 8, 12ல இருக்கிறது மட்டும் தோஷம் கிடையாது. 5, 9ல இருந்த ஒருத்தர் ரிஷப லக்னம் 5ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம், பரவாயில்ல. ஆனா இதே அந்த ரிஷப லக்னத்துக்கு அவர் 6ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்று மூல திரிகோணம் அடைஞ்சு கூட சனி செவ்வாய் ராகு உக்காந்துருச்சுன்னா நீங்க தருவீங்களா? யோசனை பண்ணுவீங்களா? அப்ப பலன்கிறது எந்த பாவம்னு இருப்பதை விட எந்த கிரக சேர்க்கை அதுலதான் பலன் இருக்கு. இதை ஒத்துக்கிறீங்களா தானே? இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. சரி, இதுல இன்னொரு முக்கியமான ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஒரு பெண் ஜாதகத்துல சுப கிரகத்தினுடைய லக்னங்கள்ல பிறக்கும் போது லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. விஷயம் தெரிஞ்சவங்க பிஸ்தா நல்லா புரிஞ்சுங்க. இந்த பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பெண் ஜாதகத்துல லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுடைய ஜாதகத்தை வச்சு சொல்றேன். இது சென்சிட்டிவான விஷயங்களால. ஒருத்தர் ரிஷப லக்னம், சுக்கிரன் 6ல ஆச்சு. நானும் அவரும் ஒரு கடையில கொய்யாப்பழம் வாங்க போறோம். நான் 1 கிலோ வாங்கினேன், அவரும் 1 கிலோ வாங்கினாரு. வாங்கி பையில போட்டாரு. நானும் எடுத்து வச்சுட்டு என் வண்டிகிட்ட வந்துட்டேன். அந்த ரிஷப லக்னம் 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி அடைஞ்சவர் என்ன வேலை செஞ்சார் தெரியுங்களா? அவரு விவசாயி, கஷ்டப்பட்டு அதை விளைவிச்சு கொண்டு வந்து கட்டில போட்டு விற்கிறாரு. அவங்க சில்லறை எடுக்க வீட்டுக்கு போன கேப்ல 2 பழம் தூக்கிட்டு வந்தார். இதுதான் 6ஆம் இடத்தின் பலன். நான் லைவா கேட்டேன், தம்பி உங்களுக்கு லக்னாதிபதி 6ஆம் இடத்துல, அவருக்கு ஓரளவு ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை உண்டு. கேட்டேன். சொன்னார், ரிஷப லக்னம் சார், எனக்கு 6ல சுக்கிரன் ஆச்சு. சரி, பக்கத்துல எங்கேயாவது ராகுக்கு எவனாவது இருப்பான் பாருங்க அப்படின்னு. அதுக்கு கிட்ட நெருங்கி அடுத்து கன்னி வீட்டுல 29 டிகிரில அங்க ராகு இருக்கிறார். இந்த சுக்கிரன் வந்து இங்க பாத்தீங்கன்னா வெறும் 2 டிகிரில இருக்கிறார். ஆச்சுங்களா? 2 பேரும் சேர்ந்து 3 டிகிரிக்குள்ள இருக்காங்களா? அப்ப அவங்களுடைய குணம் எப்படி வருது உங்களுக்கு புரியுதுங்களா? இது ஒரு பெண் ஜாதகம்னா அது வேற மாதிரி பலன் சொல்லணும். நான் அதுக்காக ஒரு ஆண் ஜாதகத்தை வச்சு சொல்றேன். இந்த மாதிரி அது இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா தெளிவா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா எந்த லக்னமா இருந்தாலும் சரி, சுபகிரகம், பாவகிரகம், சுபத்துக்கு பாவத்துக்கு இடையில இருக்கக்கூடிய சந்திரன் யார் வேணாலும் இருக்கட்டும், 11ஆம் பாவத்தில் இருப்பது நன்மை. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் 11ஆம் பாவத்தில் இருப்பது நன்மை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த லக்னத்து யோகாதிபதியோட நட்சத்திரம் அங்க இருக்கும். எப்படி அதுல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தலைவன் உட்கார்ந்துருப்பாரு, அங்க உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? சரி, இதெல்லாமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு மேலோட்டமான விதிமுறைகளா தான் தெரியும். நல்லா புரிஞ்சுக்க. நான் சொன்னது ரொம்ப டெப்தா உள்ள போய் எல்லாம் சொல்லல. உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஈஸியா சிம்பிளா புரியும். ஆனா இதுக்குள்ளார எக்கச்சக்கமான பலன்கள் ஒளிஞ்சு கொண்டிருக்கு. ஒருத்தர் கேட்கிறாரு, சார் எனக்கு கடன் எப்ப சார் தீரும்? நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? 6ஆம் பாவம் கடன், அதுக்கு நிவர்த்தி வந்து இன்னொரு 6, 11 அப்படிம்பீங்க. இன்னொரு பாவமும் இருக்கு சார் நிவர்த்தி. இப்ப நமக்கு நிவர்த்தி பாவம் என்னங்க சார்? நம்ம லக்னம், நமக்கு நிவர்த்தி பாவம் என்னங்க சார்? 12ஆம் பாவம். 7ஆம் பாவம் சொல்ற அனைவருக்கு தீபாவளி பரிசு உண்டு. சரிங்களா? 7ஆம் பாவம் தான் சார் நமக்கு நிவர்த்தி. அப்போ நம்ம கொஞ்சம் துப்பாக்கூர்னு வச்சுங்களேன், நம்ம மனைவி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அந்த ஃபேமிலியை ரன் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம் தான் வச்சிருக்காங்க முன்னோர்கள். அது ஏன் வச்சாங்கிற ஆய்வுலாம் நம்ம வேண்டாம். ஆனா அதற்கு இன்னொரு தீர்வு, 6க்கு 12 வந்து 5. எங்க அப்பா வச்ச கடனை நான் தானே அடைக்கணும். புரியுதுங்களா? என் கடனை என் புள்ள தானே அடைக்கணும். ஒண்ணு பூர்வீக சொத்தை வித்து கொடுக்கணும், இல்லாட்டி நீங்க கஷ்டப்பட்டு அதை அடைக்கணும். கடனுங்கிறது 40 வயசுக்கு மேல நம்ம கஷ்டப்பட்டு எல்லாம் ஒண்ணு வேலை செய்ய முடியாது. நமக்கு அப்புறம் நம்ம புள்ளதான் அடைக்கணும். அதுக்குதான் சார் 5ஆம் பாவத்தையும் வச்சோம்.
உங்களுக்கு புரியுதுங்களா? யார் எல்லாருக்கும் தூக்கம் வருதா? இந்த தூக்கம் வர மாதிரி பேசுறேனா? ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயத்த நீங்க சொல்லணும். இன்னொரு முக்கியமான லக்னத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க எதற்காக இந்த ஜென்மத்தில் இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய லக்னம் மட்டும்தான் சார் சுட்டி காட்டும். லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தா நீங்க உங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நாட் சர்வீஸ். 2ஆம் இடத்துல இருந்தா உங்களுடைய பேச்சு, உங்க குடும்பத்துக்காக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. 3ஆம் இடத்துல இருந்தா உங்களை சகோதரத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய தகவல் தொடர்பு இதற்காக நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. லைஃப் முழுக்க திங்கிங் முழுக்க முன்னேற்றத்தை பத்திலேயே உங்களுடைய எண்ணம் இருக்கும். 4ஆம் பாவத்துல இருக்கா, அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பீங்க. வீடு நிலம் இத மேல ஒரு ஆதிக்கம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். வாகனம் மேல புதுசா வாகனம் வாங்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற ஒரு திங்கிங் இருக்கும். 5ஆம் பாவத்துல இருக்கா, உங்களுடைய கவனம் முழுக்க உங்க பையன் மேல இருக்கும். உங்க பூர்வீக சொத்தை விட்டே தரமாட்டீங்க. பூர்வீக சொத்தை பத்தி பேசிட்டு இருப்பீங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். குலதெய்வத்தை அந்த அளவு எழுத்து பிடிச்சு பேசுவீங்க. உங்களுடைய லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகுதா, இப்ப கொய்யா பழத்தை எடுத்து உள்ள போட்டாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி இருப்பீங்க. இது ஒருத்தர் ஜாதகத்தை மட்டும் நான் வச்சு சொல்லல சார். சரி, நான் பக்கத்துல இருந்து என்ன பண்ணிருப்பேன், தம்பி வேண்டாம் கஷ்டப்படுறாங்க கொடுத்துரு, கொடுக்க வச்சுட்டு வந்தேன். அவர் ஏன் கொடுத்தாரு தெரியுங்களா? அந்த இடத்துல சுக்கிரன் மூலத்திரிகோண ஆட்சியில இருந்தாரு பாத்தீங்களா, அதற்காக என் பேச்ச அவர் கேட்டாரு. இல்லாட்டி நீ பைய வேலையை பார்த்துட்டு நான் அவளன்ட்டு அவ கண்டுக்காத மாதிரி அவன் போயிருப்பான். புரியுதுங்களா? அப்ப லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கை தேடி இவங்க போயிருவாங்க. நான் சொன்ன அந்த ஆளுக்கு கடன் இன்னமும் இருக்கு. கடன் அவருக்கு தீரவே இல்லை. என்கிட்ட கேட்பாரு எப்ப கடன் தீருன்னு. இந்த 2 கொய்யாப்பழம் எடுக்காம இருந்தா தீருண்டான்னு சொல்லியிருப்பேன். புரியுதுங்களா? அப்ப லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கு போனா உங்களுக்கு எண்ணங்கள் வேற மாதிரி தான் இருக்கும். லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் மனைவி என்ன சொன்னாலும் சரி, கடையை பூட்டிட்டு ஓடுனா அவன் நமக்கு அடிமை, இல்லாட்டி நம்ம அவனுக்கு அடிமை மாதிரி. லக்னாதிபதியை விட 7ஆம் அதிபதி வலுவா இருந்தால் நம்ம பொண்டாட்டிக்கு அடிமை தான். அவங்க என்ன சார் அடிமைன்னா நீங்க இப்படி எடுத்துக்காதீங்க, அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும் சார். நம்ம பேச்சு அங்க ஓடாது, அவ்வளவுதான். உங்களுடைய எண்ணம் முழுக்க உங்க மனைவி மேலே இருக்கும். 8ஆம் இடத்துல இருந்தா உங்களுடைய எண்ணம் முழுக்க பாத்தீங்கன்னா பெரிய சொத்து வாங்கணும், நிறைய வீடு வாங்கணும், பில்டிங் கட்டணும், இடம் வாங்கி போடணும், இந்த மாதிரி திங்கிங்லயே போகும். வெளிநாடு போகணும், வெளிமாநிலம் போகணும், சம்பாதிக்கணும், மனைவி குடும்பத்தை நம்ம குடும்பமா நேசிக்கணும், அவங்களுக்காக நம்ம தீபாவளி ஆனா ட்ரெஸ் எடுத்துட்டு போய் தரணும். இந்த மாதிரி எண்ணங்கள் 8ஆம் இடத்துல இருக்கும்போது வரும். வருதா? சரிங்க சார். லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்பா என்ன சொன்னாலும் அப்பா பேச்சை மீற மாட்டாங்க. ஒரு வீட்டுல சொத்து பிரிக்கிறாங்க. எப்பவுமே மேட்டு பகுதியில அண்ணனுக்கு பிரிச்சு பள்ளத்துல தம்பிக்கு பிரிப்பாங்க. அந்த வீட்டுல பெரிய பையனுக்கு லக்னாதிபதி 9ல இருக்கு, இன்னொரு பையனுக்கு லக்னாதிபதி வேற ஒரு இடத்துல இருக்கு. இவர் என்ன பண்றாரு, சொத்தை பிரிக்கும் போது தம்பிக்கு தான் மேட்ல தராரு, அண்ணனுக்கு பள்ளத்துல தராரு. அண்ணன் கேக்குறான், ஏன்பா இப்படி பண்ற அப்படின்னு. உங்களுக்குள்ளார ஒத்து போயிருப்பா அப்படின்னு. எனக்கு லக்னாதிபதி 9ல இருந்துச்சு, நான் நல்ல பையனா நான் விட்டுட்டு போறேன், வேற யாரா இருந்தாலும் விட மாட்டேன்னு அந்த பையன் அன்னைக்கு சொன்னான். அப்ப லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருந்தா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிறது அந்த பையன் வாழ்ந்து காட்டினவன். ஓகேங்களா? அப்ப லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருந்தா அப்பா மேலையும் பள்ளியோட ஸ்கூல்ல காலேஜ்ல வேற எந்த இடத்துல அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் மேல ஒரு தீராத பற்று காதல் இருக்கும் சார். அவங்களுக்கு அவங்க குருநாதர் யாரா தப்பா பேசினா அந்த இடத்துல நிக்க மாட்டாங்க சார். அவங்க அப்பா பத்தி யாராவது தப்பா பேசுறாங்க நிக்க மாட்டாங்க சார். அவங்களால கோடி ரூபாய் அவனால நிக்க மாட்டாங்க. லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு, மிக 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 சிறப்பு. இவருடைய எண்ணம், இவங்க அப்பா பேரை சொல்லி சொல்லி இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு வருவாங்க. பூர்வீக சொத்து ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கும். என்னென்னமோ விதிமுறைகள்லாம் போட்டோம்ல சார், கோடியில அது வரும் இது வரும்ட்டு. இந்த விதிமுறையை அப்ளை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அவங்க அப்பாவால இவருக்கு 1,00,000 உங்களுக்கு அமௌண்ட் கண்டிப்பாக வந்தே தீரும். சரி, லக்னாதிபதி 10ஆம் இடம், எண்ணம் முழுக்க தொழில், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் சொல்றது. தொழிலும் பண்ணணும், நம்ம கிட்ட யாராவது கேட்டா ஒரு 10 ரூபா, ஒரு 500 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்து அவங்களையும் வாழ வைக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணமும் லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் இருக்கும். அப்பா எந்த விஷயத்தை சொல்றாரோ அந்த விஷயத்துக்கு இவர் கட்டுப்படுவார், அப்பாவுடைய பேச்சுக்கு இவர் கட்டுப்படுவார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு 2, 10. அப்பாவுடைய பணம் இவருக்கு கிடைக்கும்.
லக்னாதிபதி 11ஆம் இடத்துல. 10க்கு அப்புறம் 11 தானேங்க சார். லக்னாதிபதி 11ஆம் இடத்துல. இந்த ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு யோகம் சொல்லுவாங்க. அது இதுதான் சார். லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் இருக்க பிறந்தவர் ஒரு டீ கடைக்கு போறாங்க, டீ குடிக்கிறாங்க. அந்த கடையில யாருமே கும்பல் இல்லைன்னா இந்த பையன் போய் இங்க டீ குடிச்சான் அப்படின்னா அவன் காசு கொடுத்துட்டு வரதுக்குள்ளார உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் உள்ள இருப்பாங்க, கைராசிக்காரங்க. வார்த்தை கவனிங்க. லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருந்தால் பெரிய லாபம் உண்டு, கைராசிக்காரங்க. அந்த வகையில ரொம்ப சிறப்பு. இவர் 2வது மனைவி கல்யாணம் பண்ணுவார்லாம் இங்க நான் எடுத்துட்டு வரவே இல்லை. இதெல்லாம் இங்க வேண்டவே வேண்டாம், சரிங்களா. கடைசியா 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானம், நம்மளுடைய விரயஸ்தானம் சொல்றோம் பொதுவா. இவர் லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருந்தா செலவு செய்யறதுக்கு கூச்ச மாட்டார் சார். அந்த அளவுக்கு வருமானமும் வரும். உள்ளூர்ல இருக்க மாட்டார், ஊரை விட்டு வெளியூர் போயிடுவார். பிறந்த ஊர்ல அவர் ஆப்சென்ட். இந்த மாதிரி அமைப்புல தான் இவருடைய வாழ்க்கை முறை இருக்கும். இப்போ நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கும்போது அண்ணனுக்காகவும் வாழ்வாங்க. லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறவங்க குழந்தையாக்காகவும் வாழ்வாங்க. லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறவங்க மாமியாருக்காகவும் வாழ்வாங்க. லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறவங்க மாமனாருக்காகவும் வாழ்வாங்க. இதெல்லாமே உண்மை. எத்தனை பேர் வீட்டுல வந்து மாமனார் அப்பான்னு கூப்பிடுறவங்க இருக்காங்க. அதெல்லாம் இந்த அமைப்பு ஜாதகத்தை பொருத்தி பாருங்க, சரிங்களா. பலன் சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு 10-15 பிட்டுகளையும் சேர்த்து போடுங்க. கண்டிப்பா வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு ரொம்ப அவங்க வந்து மெய் சிலிர்த்து போவாங்க. அந்த அடுத்த மீட்டிங்ல ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வந்தா அவங்கள 2 விஷயத்த சொல்லி உட்கார வச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பேசினாலும் அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு 2 ரூல் வந்து அடுத்த மாசத்துல வந்து நான் சொல்றேன். இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அத்தனை நல்ல இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துங்களும்.